அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் காசுங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தாங்க. இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம உலகத்தில் இருக்க எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. ஏன்னா அடிப்படை தேவைக்கு கூட பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அந்த பணம் இல்லாத கஷ்டம் அந்த இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டால் மட்டும்தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் எவ்வளவு பெருசாக இருக்குன்ட்டு. அப்படிப்பட்ட பணமானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி வந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமையிலனாலே நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம், மகாலட்சுமியுடைய ஒரு யோகமான ஒரு நாள்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஸ்விட்ச் போர்டு மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பணப்பிரச்சனையும் தீரும். நம்ம எவ்வளோ கடின உழைப்பு போட்டாலுமே இந்த ஸ்விட்ச் போர்டோடு சேர்ந்து நம்ம பண்ணுறப்ப நமக்கு ரெட்டிப்பு பலன்கள், நமக்கான அந்த பணமானது வருவதற்கான என்ன தடைகள், பிளாக்ஸ் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகி நிச்சயமாக பணமானது நம்மை தேடி வருங்கிறது இது 200% நம்பி இந்த வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னாலே நமக்கு பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு நல்லதொரு ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, அதாவது நம்ம இங்கிலீஷில் ஸ்விட்ச் போர்டுன்னு சொல்லுவோம், தமிழில் மந்திர வார்த்தைகள்னு சொல்லுவோம். ஏன்னா எப்படி தமிழில் ஆன்மீகத்தில் நம்ம ஸ்லோகங்கள் சொல்கிறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், ஒவ்வொரு சாமி பேர் சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த ஸ்விட்ச் போர்டானது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி நமக்கு பணம் வருவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பை நமக்கு நிச்சயமாக உருவாக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் போர்டு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் வேலை செஞ்சாதாங்க வருமானங்கள் வரும்னு. அந்த வேலையை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள், வழிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு பிறக்கும். அதே மாதிரி ஏதாவது பணம் வருவதற்கான தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இப்போ 2 பேர் சம்பாதிச்சிட்ருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம், ப்ரொமோஷன் வரலாம். அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணமானது நிச்சயமாக தேடி வருங்க. இந்த ஒரு வார்த்தையானது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வெள்ளிக்கிழமையில் எப்போ சொல்லலான்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ஏந்திரிச்சு கண் விழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். எப்பயுமே இது மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கெலாம் எந்தவித கணக்குகள் கிடையாது. சில பீரியட்ஸ், தீட்டுகள், இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அது மாதிரி எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் எனி டைம். ஆனால் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து நல்ல மனசு நமக்கு நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சில விஷயங்களை நம்பி நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் கவுண்டிங்ஸ், அப்படி கணக்குகள்லாம் கிடையவே கிடையாது. நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு ஒரு மூலதனமே. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் செய்கிறப்ப நம்பிக்கையோடு நமக்கு இது கிடைக்கும், நிச்சயமாக பணமானது எனக்கு கிடைக்கும், பணம் என்னை தேடி வரும், நமக்கு நிறைய சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்கிறப்ப நமக்கான அந்த பண கஷ்டமானது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, தீந்து போகிறது எல்லாமே நம்ம கண்கூட பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ். வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ் இது தாங்க இந்த பணம் தரக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு. இது சொல்லிட்டா பணம் வருமா அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே இந்த ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்குறது இது மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்பயுமே நம்பிக்கையோடு நம்ம செய்கின்ற ஒரு விஷயங்கள், என்னுடைய தேவைகள் எல்லாமே நிச்சயம் பூர்த்தியாகும், நான் எதிர்பார்க்கக்கூடிய பணம் நமக்கு கண்டிப்பாக கையில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவை கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கூட ஒரு எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை டக்குன்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கே நமக்கு மாத கடைசிக்கு பணம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி தவிக்கின்ற நேரத்தில் எல்லாமே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இது வெள்ளிக்கிழமைன்னு கணக்கு கூட வேண்டாம்,
இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப டக்குனு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக அப்படி சொல்ல 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 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தொகை ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கைக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இப்போ சுவாமி ரூமில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே பண்ணுவோம். அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம். இப்படி சொல்கிறப்ப நம்ம இந்த பிரியாணி இலையுடைய தாந்திரிக பரிகாரங்கள் சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரியாணி இலை, அதாவது பே லீஃபில் நம்ம என்ன எழுதினாலுமே நமக்கு அதுக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்ம இந்த ஸ்விட்ச் போர்ட் சொல்லிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடச்சா நல்லா இருக்குமோ, நிறைய பேருக்கு ஒரு 50,000 தேவைப்படும், 30,000 தேவைப்படும், 1,00,000 தேவைப்படும். அப்படிப்பட்ட அந்த பணத்துக்கான அந்த தொகை 30,000 அப்படி என்ன உங்களுக்கு அமௌண்ட்டு வேணுமோ அந்த அமௌண்ட்டை இந்த பிரியாணி இலையில் க்ரீன் கலர் ஸ்கெட்சில் நம்ம எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை கையில் வச்சுட்டு மனசுக்குள்ளே வீனஸ் சாங்ஷன் அபடன்ஸ் அப்படின்னு நம்ம மனசார நம்ம உங்களுக்கான எவ்வளோ முறை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தனியாக அப்படி உட்காந்து ஆத்மார்த்தமாக நம்ம நினச்சிட்டு கூட எழுதிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பிரியாணி இலையை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பீரோவில் வச்சுக்கலாம், சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம எழுதிய அந்த தொகையானது எப்படியாச்சும் நம்ம கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும். இது பணத்துக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு ப்ளஸ் இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட் நம்ம சொல்கிறப்ப நமக்கான ரிசல்ட் 200% உடனுக்குடனே நடக்குங்க. அதனால் நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில். இப்போ பிரியாணி இலையெல்லாம் எங்கள் கிட்டே இல்லைம்மா, அப்படி நாங்கள் பேச்சுலர்ஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த வெறும் ஸ்விட்ச் வேர்டை மட்டும் வெள்ளிக்கிழமையில் காலையிலேருந்து ராத்திரி தூங்குறதுக்குள்ளே முன்னாடி இந்த அப்படி இல்லாட்டி கண்டினியூஸாக ஒரு சாண்டிங் மாதிரி நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் வருமானமானது பல வகையில் உங்களுக்கு பெருகும். குடும்பத்துக்கு நல்ல வகையான ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நாளைக்கு செய்ய ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற வார்த்தையை தவறாமல் பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.